Hi friends, welcome back to my channel. No more doubts. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டைப்ஸ் ஆஃப் டென்ஸ்ல செகண்ட் டைப் பாஸ்ட் டென்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அண்ட் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து இன்னைக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ சிம்பிள் பாஸ்டோட ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஃபார்ம்ஸ், இது வந்து யூசஸ். ஸோ ஃபார்ம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அண்ட் அதில் affirmative, negative and interrogative. ஸோ affirmativeல சிங்குலர் அண்ட் ப்ளூரல். சிங்குலரை பொறுத்த வரைக்கும் நவுன் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ஐ, ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஐ, செகண்ட் பர்சனுக்கு யூ, தேர்ட் பர்சனுக்கு ஹீ, ஷீ, இட் இருக்கும். அதே ப்ளூரலில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வி, செகண்ட் பர்சனுக்கு யூ, தேர்ட் பர்சனுக்கு தே வச்சு வரும். அண்ட் இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லாததால் அவங்க வந்து யூஸ் பண்ணலை. அண்ட் அதே போல் தான் நெகட்டிவ்க்கும் ஐ, யூ, ஹீ, ஷீ, இட் ஆர் எது வேணாலும் வந்து வரலாம். அண்ட் இன்ட்ராகேட்டிவ் வந்து கொஸ்டின் டைப்பில் வந்து வரணும், அவ்வளோதான், சரிங்களா? அண்ட் இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். ஸோ சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிறதால நம்ம யூஸ் பண்ண போகிற வேர்போட ஃபார்ம் வந்து V2ஓட ஃபார்மில் வந்து இருக்கும். அண்ட் சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு நம்ம எப்படி டுடே அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணுறோம், அதாவது டைம், அட்வர்பியல் ஆஃப் டைம் வந்து நம்ம டுடே யூஸ் பண்ணுறோமோ, இங்கே சிம்பிள் பாஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அட்வர்பியல் வந்து எஸ்டர்டே ஆர் லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டை குறிக்கக்கூடிய அட்வர்பியல்ஸ் ஆஃப் டைம்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அண்ட் இதுதான் வந்து ஃபார்ம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம யூசஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் யூசஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா to indicate an action that was completed in the past. ஸோ பாஸ்டில் கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷனை வந்து குறிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஜென்ரலாக இதில் என்னென்னா அட்வர்பியல்ஸ் ஆஃப் பாஸ்ட் டைம்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வித்தவுட் அட்வர்பியல்ஸ் ஆஃப் டைம். ஸோ அட்வர்பியல்ஸ் ஆஃப் டைம் இல்லாமையும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பாஸ்ட்டை குறிக்கக்கூடிய அட்வர்பியல்ஸ் ஆஃப் டைம்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டு எக்ஸ்பிரஸ் அ ஹேபிச்சுவல் ஆர் ரெகுலர் ஆக்ஷன் ஒன்லி இன் த பாஸ்ட். ஸோ நான் வந்து வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வேலை, ஆனால் அது வந்து நம்ம பாஸ்டில் செஞ்சேன், இப்போ எனக்கு அந்த ஹேபிட் வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிச்சுவலான ஒரு ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, ரெகுலர் ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் அதுவும் எனக்கு பாஸ்டில் இருந்துச்சுன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சிம்பிள் பாஸ்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அது இல்லாமல் இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ்டு டு அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம போட்டும் நம்ம வந்து இந்த சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிள் பாஸ்ட் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா இது வரைக்கும் நமக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் கிடச்சிருக்குன்னா எஸ்டர்டே கிடச்சிருக்கு, லாஸ்ட் வீக்குங்கிற வேர்டும், யூஸ்டு டு அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களோட சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா சிம்பிள் பாஸ்ட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இது இல்லாமல் இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிஷனல் கிளாஸஸில் யூஸ் பண்ணுறோம். இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச். ஸோ உங்களுக்கு டைரக்ட் டு இன்டைரக்டில் மாற்ற சொல்கிறாங்க ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இப்போ டைரக்ட் வந்து இருக்குது, டைரக்ட் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது அப்படின்னா இன்டைரக்டுக்கு மாற்றும் போது நம்ம சிம்பிள் பாஸ்ட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் டு எக்ஸ்பிரஸ் டூ ஆக்ஷன்ஸ். ஸோ ரெண்டு ஆக்ஷன்ஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு ஆக்ஷன் என்ன பண்ணுதுன்னா வேர் த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் லீட்ஸ் இன்ஸ்டன்ட்லி டு த செகண்ட் ஆக்ஷன். ஸோ அதில் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து செகண்ட் ஆக்ஷனுக்கு அப்படியே உடனே, அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நடந்த உடனே செகண்ட் ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்பையும் நம்ம சிம்பிள் பாஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், when the meeting ended the staff members came out. ஸோ மீட்டிங் முடிஞ்சிருச்சு, அதாவது when the meeting ended, மீட்டிங் எப்போ முடிந்ததோ the staff members came out. ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இதில் என்னது அப்படின்னா இந்த மீட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் எண்ட் ஆணுச்சு, எண்ட் ஆனால் அடுத்த செகண்டே ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வெளியில் வந்துட்டாங்க. ஸோ கேம் அவுட். ஸோ ஒரு ஆக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த ஆக்ஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரி டூ ஆக்ஷன் இன்ஸ்டண்ட்டாக நடக்கும்போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ். ஸோ ஃபார்ம்ஸில் அதே தான் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேர்ப் வந்து வெறும் பாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா V2ல வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிற வரதால இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு பாஸ்ட்டும் வேணும், கண்டினியூஸும் வேணும். ஸோ கண்டினியூஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
அந்த வேர்பு கூட ஐஎன்ஜி வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறது தான் கண்டினியூஸ். அண்டு நமக்கு பாஸ்ட் வந்து நமக்கு V2ல் இருக்கணும். ஸோ இங்கே நம்மளால் V2ல் போட முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா வேர்போட ஐஎன்ஜி நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அப்போ நமக்கு அந்த V2 நம்ம மென்ஷன் பண்ணணுங்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாஸ் ஆர் வேர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வாஸ் ஆர் வேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ். வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி. சரிங்களா? ஸோ இது வந்து வெறும் வேர்ப் கிடையாது, வேர்ப் 1. ஸோ வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜியில் வந்துச்சுன்னா இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். அண்ட் இதில் வந்து இப்போ சிங்குலரில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ்ன்னு வரும், இதே ப்ளூரலில் பார்த்தீங்கன்னா வி வேர்னு வரும். ஸோ ரெண்டே தான். நமக்கு வந்து இப்போ சிம்பிள் பாஸ்டில் பார்த்தோம்னா ஐன்னு வந்துச்சுன்னா ஆம் வரும். அண்டு மற்ற சிங்குலர் நவுனுக்கெலாம் இஸ் வரும், ப்ளூரல் நவுன்ஸ்க்கெலாம் ஆர் வரும். ஆனால் இதே இங்கே வந்து என்ன அப்படின்னா ஐக்கு தனியாக கிடையாது, ஐக்கும் வாஸ் தான். அண்டு மற்ற சிங்குலர் நவுன்ஸ் எல்லாத்துக்குமே வாஸ் தான் வரும். அண்டு ப்ளூரல் நவுன்ஸ்க்கு வந்து வேர் வந்து வரும். சரிங்களா? அண்ட் மற்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே மற்றது அதே மாதிரியே தான். இப்போ அங்கே வந்து ஐ சாங் எஸ்டர்டே, இங்கே வந்து ஐ வாஸ் சிங்கிங் எஸ்டர்டே பை திஸ் டைம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை வச்சு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஐ வாஸ் சிங்கிங் எஸ்டர்டே, நான் நேற்று பாட்டு பாடிட்டு இருந்தேன். பை திஸ் டைம், நேற்று இந்த நேரம் நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அப்போது எந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ வரப்போகுதுங்கிற யூசஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். To express a state or an action that was continuing at a certain point of time in the past. ஸோ ஒரு ஸ்டேட், அதாவது ஒரு நிலை, இல்லை அப்படின்னா ஒரு ஆக்ஷன், இல்லைன்னா ஒரு செயல். அது என்னன்னா பாஸ்டில், அதாவது பாஸ்டில் ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைம், அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பாஸ்டில் அது கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இட் ஹேட் பிகன் பிஃபோர் த பாயிண்ட் அண்ட் வாஸ் ப்ராபப்ளி கண்டினியூவிங் ஆஃப்டர் இட். ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி அதை ஆரம்பித்து அந்த நேரத்தை தாண்டி அது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அப்படின்னாலும் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். வி யூஸ் அட்வர்பியல்ஸ் ஆஃப் டைம். ஸோ இங்கேயும் நம்ம வந்து அட்வர்பியல்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வி வேர் டெக்கரேட்டிங் த ஹவுஸ் ஃபார் த பர்த்டே பார்ட்டி இன் த மார்னிங். ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா வி வேர் டெக்கரேட்டிங் த ஹவுஸ். ஸோ நாங்கள் வந்து வி வேர் டெக்கரேட்டிங் த ஹவுஸ். ஸோ இப்போ இங்கே எதுக்கு வந்து வேர் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து வீட்டை டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம். எதுக்குன்னா ஃபார் த பர்த்டே பார்ட்டி இன் த மார்னிங். ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் வந்து அவங்க இப்போ ஒரு ஆஃப்டர்நூன்லேயோ ஒரு ஈவினிங்லேயோ எப்பயோ இதை இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது அன்னைக்கு தான் அது வந்து நடந்திருக்கு. ஸோ அது அன்னைக்கு நடந்திருக்கு. ஆனால் அது நடந்ததும் எப்படின்னா அதை வந்து அவங்க பாஸ்டில் அது பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் எப்படின்னா இப்போ மார்னிங்கில் நாங்கள் பண்ணணும். ஸோ வி வேர் டெக்கரேட்டிங் த ஹவுஸ், நாங்கள் வந்து ஹவுஸை டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் நீ அட்டன் பண்ணலன்னு நம்ம கேட்குறோம். நம்ம பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் காலையில் வீடு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் என்னால் கால் அட்டன் பண்ண முடியல. ஸோ அப்போது காலையில், ஸோ அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மார்னிங் அது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த வேலையை அவங்க கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்திருந்திருக்காங்க. அதை தான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் வாஸ் இன் ப்ராக்ரஸ் இன் த பாஸ்ட். அதே தான். ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்டில் அது ப்ராக்ரஸ்லேயே இருக்குது அப்படின்னா நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் சம் டைம் ஆஃப் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த பாஸ்ட் வென் அனதர் ஈவெண்ட் டுக் பிளேஸ். அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது, ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் பாஸ்டில் நடக்குது. அதே நேரத்தில் இன்னொரு ஆக்ஷனும் சேர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்து அதாவது எப்படின்னா ஒரு செயல் மட்டும் நடக்கலை, இன்னொரு செயலும் சேர்ந்து நடக்குது. அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷி வாஸ் குக்கிங் வென் த கெஸ்ட்ஸ் அரைவ்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து இருக்குது. ஷி வாஸ் குக்கிங், அவள் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தா. எப்போ? வென் த கெஸ்ட்ஸ் அரைவ்டு, கெஸ்ட்டு வந்தப்போ. ஸோ இதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இது நடக்கும்போது அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா, அது ஒரு கண்டினியூஸான ஒரு ஒர்க். அப்போ ஷி வாஸ் குக்கிங் வென் த கெஸ்ட்ஸ் அரைவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, டு டிஸ்கிரைப் 2 or more actions continuing at the same time. ஸோ
2 or more ஆக்ஷன்ஸ் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் வந்து நடந்து முடிகிறப்போ அந்த ஆக்ஷன் நடந்தப்போ என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து 2 ஆக்ஷனுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, ஆனால் ரெண்டுமே சேம் டைமில் பாஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கும் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா while I was watching TV he was sleeping. ஸோ நான் டிவி பார்த்துட்டு இருந்தப்போ அவன் தூங்கிட்டு இருந்தான். ஸோ ரெண்டுமே பாஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருந்த ஒரு ஆக்ஷன் தான், ரெண்டுமே அட் த சேம் டைமில் அது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ while I was watching TV he was sleeping. சரிங்களா? நெக்ஸ்ட், to indicate a frequently repeated action or persistent habit in the past. ஸோ அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன், ஆனால் அது என்ன அப்படின்னா பாஸ்டில் செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஸோ நான் பாஸ்டில் எனக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன், அதுவும் வந்து ரிப்பீட்டடாக நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அடிக்கடி நான் அதை பண்ணக்கூடிய ஒரு செயலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நிதிஷ் வாஸ் கான்ஸ்டன்ட்லி கம்ப்ளைனிங் அபவுட் சம்திங் ஆர் த அதர். ஸோ நிதிஷ்க்கு ஒரு ஹேபிட் இருந்திருக்கான், அவன் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், யாரை பற்றியாவது இல்லைனா எதை பற்றியாவது சம்திங் ஏதாவது அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஹேபிட் அவனுக்கு இருந்திருக்கு. ஸோ நிதிஷ் கான்ஸ்டண்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதோட நமக்கு வந்து பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் அண்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஸோ 2 டாபிக்ஸ் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோ மோர் டவுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.